அவர் மீது பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். இல்லை அவரை வச்சு கட்சியை வளர்க்குறது மட்டும் இல்லை, அதிமுக இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. அப்போ என்னன்னா, கன்ஃபார்ம் பண்ணாத அலையன்ஸ்க்கு ஒரு தலைவரை மாற்றுவாங்களாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இந்த கன்ஃபரன்டேஷனல் ஆட்டிடியூட் எப்போவுமே மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆளுகின்றவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தான் நீங்கள் அரசியலில் பொறுத்த வரைக்கும் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல். இது அண்ணாமலை அவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் யோசிக்காமல் அந்த முடிவை எடுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பட் அப்படியே அவரை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாலும் கூட அண்ணாமலைக்கு அடுத்து இவங்க தான் அப்படின்ற ரேஸ்ல நிறைய பேர் அடிப்படுது. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அந்த கட்சிக்கு தலைவர்களாக வந்த பிறகு அந்த கட்சியில் ஸ்பெக்குலேட் பண்ணுறது வந்து அட்டர் வேஸ்ட். எந்த ஒரு ஸ்பெக்குலேஷனுமே சரியாக, மீடியாவோட ஸ்பெக்குலேஷன் எதுவுமே சரியாக வந்ததே கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த பிம்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு பாஜக நம்புது. நமக்கான வளர்ச்சி பாதை வந்து ஓப்பன் ஆயிருக்கு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் அவர்கள். சார் வணக்கம். இப்போ 2 நாளாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு. அந்த விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை தான் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு முக்கியம் அப்படின்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அதுக்கு முன்னாடி அதிமுக தலைவர்கள் ஒரு சிலர் டெல்லி போய் அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னப்பையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க டெல்லி தலைமை. இன்னைக்கு அந்த முடிவில் இருந்து இறங்கி வந்துட்டாங்க அல்லது அந்த முடிவை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, இது அண்ணாமலை அவர்களே மாற்றணுமா மாற்றக்கூடாதாங்கிறத வந்து டெல்லி பாஜக தலைமை மட்டும்தான் முடிவு எடுக்கணும். அந்த முடிவு இன்னும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஸ்பெகுலேஷன் மாதிரி அவர் மாற்றப்படவும் படலாம், இல்லை அவரை கண்டினியூ பண்ணவும் வைக்கலாம். எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையில் அவரை மாற்றணும் அப்படின்னா அது வந்து ஒரு வெல் தாட் அவுட் டிசிஷனாக தான் பிஜேபி எடுப்பாங்க. ஏன்னா அவரை மாற்ற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இப்போ தான் தொடங்கி இருக்கு. ஒன்று, இதை வந்து பிஜேபி மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணுது, அதிமுக இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. அப்போ என்னன்னா, கன்ஃபார்ம் பண்ணாத அலையன்ஸ்க்கு அவங்க ஒரு தலைவரை மாற்றுவாங்களாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து கடந்த காலங்களில் பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்களுக்காக அவங்க டிசிஷன்ஸ் எடுத்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. இன்னொன்று, எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து இன்னைக்கு இல்லை, நாளைக்கு எல்லாம் நடக்க போதில்லை, 1 வருஷம் இருக்குது. அலையன்ஸ்க்கு முன்னால் வேண்டும் என்றால் ஒரு தலைமையில் மாற்றமோ ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தால் அப்போ ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி போட்டு அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ பாஜக தலைமையை பொறுத்தவரையில் அவங்க வந்து அண்ணாமலையை மாற்றணுமா மாற்றக்கூடாதாங்கிறதெல்லாம் மீறி அவங்க கட்சிக்கு அவங்க எதுக்கு திரு அண்ணாமலை அவர்களை வந்து கட்சியில் சேர்ந்த 10 மாதத்திலே வந்து அவர்களை வந்து தலைவர் ஆக்குனாங்கன்னா கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் ஆக்குனாங்க. கட்சி வளர்ந்துருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு திரு அண்ணாமலை அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றதற்கும் இன்றைக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாவே கட்சி வளர்ந்துருக்கா இல்லையான்னு தெரியும். கட்சி நிச்சயமாக வளர்ந்துருக்கு. அவங்களோட அந்த 11% ஓட் ஷேரில் நீங்கள் ஒரு 3% பிஎம்கே அவங்க இவங்கன்னு எடுத்துட்டா கூட 8% இன்னைக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்காக நிச்சயமாக இருக்கும். பாஜகவினுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பாமகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸு ப்ளஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் பிஜேபியோடைய ஓட்டு 12% கிட்ட போச்சுங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதில் ஒன்றும் தவறு இல்லை. அது எப்படி அது முழுக்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லைன்னு நான் எப்படி முடிவுக்கு வரோன்னா, தென் சென்னையில் அவங்களுக்கு வந்து நல்ல வாக்கு வந்திருக்கு, வட சென்னையில் நல்ல வாக்கு வந்திருக்கு. இங்கெல்லாம் பாமக அப்படிங்கிற கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு கிடையாது. இங்கு வன்னியர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள்லாம் பாமகவுக்காக வாக்களிக்கக்கூடிய வன்னியர்கள் அல்ல. அதை வந்து நீங்கள் டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று, வேலூரில் நல்ல வாக்கு எடுத்திருந்தார் ஏசிஎஸ் சண்முகம். அங்கே பாமகவுக்கான வன்னியர்கள் வாக்குகள் அதிகம், அதை கவுண்ட் பண்ணாமல் விட்டுருங்க. ஆனால்
மதுரையில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்ரீனிவாசன். கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவை 3வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளினார். அதே போன்று பொள்ளாச்சியில் வந்து 2.5 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அங்க பாமக எங்க இருக்குது? அதே மாதிரி திருநெல்வேலியில் பாஜக வந்து 2வது இடம், கன்னியாகுமரியில் 2வது இடம். இது பாஜக மட்டுமே. பாஜக இல்லாத கூட்டணி கட்சியினர் திரு ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அவர்களும் இண்டிபெண்டன்ஸா நின்று 2nd பொசிஷனுக்கு வந்தாங்க. ஸோ இவங்க வந்து பாஜகவை சார்ந்தவர்கள். பிஎம்கே பாஜகவை சாராத ஒரு இயக்கம், அதை விட்டுருங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு 7 to 8% பிஜேபிக்கு வந்து வாக்கு இன்னைக்கு வந்து இருக்கு. ஏன்னா 5.5% அவங்க வந்து 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையே எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வாக்கு எல்லாம் திரு அண்ணாமலையால மட்டும்தான் வந்துதான்னு கேட்டீங்கன்னா அது டிபேட்டபிள். என்ன மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க? இல்ல, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றம் என்னன்னா, எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர் உள்ள வரும்போது அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க மக்கள். ஸோ இங்க வந்து இந்த கன்ஃபரன்டேஷனல் ஆட்டிடியூட் எப்பவுமே மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆளுகின்றவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கேட்குற கேள்வி சரியா தவறா அதெல்லாம் வந்து 2வது, அதெல்லாம் அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து தைரியமா கேள்வி கேட்குறாங்க. இது நான் கம்பேரிசனுக்காக சொல்லலை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது அவர் மீது மக்களுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, இவ்வளோ போல்டா இருக்காங்க ஒரு லேடி இவ்வளோ போல்டா இருக்காங்க, இவங்க அரசியலுக்கு ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன். அண்ணாமலைக்கு வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்காரு, போல்டா இருக்காரு, திமுகவை எதிர்க்கிறாரு, அதிமுகவை விட பகிரங்கமாக திமுகவை எதிர்க்கிறாரு, நிறைய இடங்கள்ல ஃபேக்ட்ஸை சொல்றாரு. திரு செல்வி லாவண்யா அந்த கன்வர்ஷன் கேஸ்ல வந்து பிஜேபி நடந்து கொண்டது வந்து சரியில்லை தான். ஆனா அந்த நேரத்துல வந்து அதை எப்படி வந்து ஒரு தவறை கூட சரியா செய்யணுங்கிறது இருக்குல்ல, அது வந்து அதெல்லாம் தான். நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டிங்க. பப்ளிசிட்டி தான், அது பேடா குட்டாங்கிறதுலாம் இல்லை, உங்க பேர் ரீச் ஆகுது இல்லை, அதுதான். அந்த மீடியா அட்டென்ஷன் இருக்கு, அந்த மீடியா அட்டென்ஷன் வருது. இன்னொன்னு வந்து பாஜக போன்ற ஒரு கட்சிக்கு வந்து 234 தொகுதிகளுக்கும் சென்று அவர்களுடைய சின்னத்தையும் கொடியையும் சேர்ப்பது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இதெல்லாம் தான் அண்ணாமலை இந்த 3 வருஷத்துல செஞ்ச ஒரு சில விஷயங்களா பார்த்தது. இன்னொன்று அவங்க ஒரு கூட்டணியை கட்டமைச்சாங்க, அந்த கூட்டணி 19% வாக்குகள் எடுத்தது, சீட்ஸ் ஜெயிக்க முடியல. பட் இந்த 2 கட்சிகளை சாராம பாஜகவால் ஒரு கூட்டணியை 2014 பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 2014 கூட்டணி வந்து 6 மாதம் 5 மாதத்துக்கு மேலே அதை வந்து அவங்க சரியாக கொண்டு போக முடியல. பட் இப்போ வந்து அவங்களால அந்த கூட்டணியை ஓரளவுக்கு கொண்டு போக முடியுது. ஸோ இதெல்லாம் தான் பாஜகவுக்கு நடந்த நல் விஷயங்களா நான் பார்க்குறேன். இதில் ஃப்ளிப் சைடும் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது, எல்லாருமே விமர்சித்து பேசியிருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு சில பிரச்சனைகள், அவர் வந்து ஒரு சில சமயம் உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்வது, அல்லது வந்து மாற்றி பேசுறது எல்லா பாலிட்டிஷியன்ஸும் பண்ணுறது தான். அது வந்து அவரை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் பிஜேபிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா அட்டென்ஷனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கட்சியை பற்றின சேர்க்கக்கூடிய விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுல நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பிஜேபிக்கு நடந்த நல்ல விஷயங்கள். பிஜேபினாலே என்ன, அதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்னன்னா பெரியாரை வந்து முழுவதுமாக நிராகரிப்பார்கள். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களும் திரு முருகன் அவர்களும் பெரியாரை முழுவதுமாக நிராகரிக்கவில்லை. அவங்க ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட வந்து நாங்களும் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களும் எங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு முன்னால ஒரு அஷூரன்ஸை கொடுக்கறது எப்படி கொடுக்க முடியும்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பெரியார் செய்த நல்ல விஷயங்களை பத்தி பேசணும். அதை 2 பேருமே பேசினாங்க. பெரியார் சீர்திருத்தவாதி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இல்ல, பெரியார் பேர் அரசியல் நடக்குதுங்கிறதுலாம் அப்புறம். அவங்க 2 பேரும் பேசினது, திரு அண்ணாமலை அவர்களும் திரு முருகன் அவர்களும் பேசியது என்னன்னா, பெரியார் சீர்திருத்தவாதி, அதை நாங்க மறுக்கல, எப்பவுமே மறுக்க மாட்டேன். அவரால் இந்த சமுதாயத்துக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னு 2 பேரும் சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த டிராவிடியன் ஓட் பேங்க்.
அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்ன, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை விஜய் கூட தான் ஏத்துக்கல. கரெக்ட். மாநாட்டிலே பேசினாரு. மாநாட்டில் இல்ல, நீங்க பெரியாரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டால் தான் நீங்க பெரியாரிசம் பேசணும்லாம் அவசியம் கிடையாது. பெரியாரே அதான் சொல்லியிருக்காரு, நானே ஒரு விஷயம் சொன்னாலும் அந்த விஷயத்த யோசிச்சு பாரு, அது உன்னுடைய அறிவுக்கு எட்டினால் உனக்கு சரி என்று பட்டால் நீ அதை ஏத்துக்கோ, இல்லைன்னா ஏத்துக்காத. என்னை நிராகரிக்கக்கூடிய உரிமையும் உனக்கு இருக்கிறதுன்னு சொன்னவர் தான் பெரியார். அதன் பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் செய்தது என்னன்னா, இந்தியை எதிர்ப்பேன், இந்திய திணிச்சா எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கொடுத்தாரு, அது வேற விஷயம். இந்தியை திணித்தால் நான் எதிர்ப்பேன்னு சொன்னார். நானும் கருப்பு திராவிடன் தான் சொன்னார். அதன் பிறகு சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு மட்டுமான ஒரு காப்பிரைட் இஷ்யூவா இருந்தது. ரியல் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு ஒரு வார்த்தையை முன்னால ஆட் பண்ணி அதை கொண்டு போனாங்க. இதெல்லாம் பிஜேபி கன்சிஸ்டண்டா இல்லை. ஏன்னா நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அடிக்கடி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ரீகாலிபிரேட் பண்ண வேண்டியதுனால அவங்களால பண்ண முடியல. ஆனால் இந்த 3 வருடங்களில் பாஜகவுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கிறதுங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை. அதில் அது நிச்சயமா ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். இப்போ வரைக்கும் எல்லாருமே பேசுகிறப்பையும் சரி, விமர்சகர்களாகட்டும் பத்திரிகையாளர்களாகட்டும், அண்ணாமலைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றத குறிப்பிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. பிஎல் சந்தோஷ்லேருந்து அவருக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு. டெல்லி எப்படி சார் அண்ணாமலைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? இங்கே மாநில தலைவராக அவர் செயல்பட்டப்பே அவர் பயங்கரமான ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டுச்சு, மற்ற தலைவர்கள் விட அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இது எப்படி உருவானுச்சு சார்? இல்லை, பேசிக்கலாக அவங்க அவரை பார்த்துட்டு அவர் அவங்க கட்சிக்கு செயல்படும் சரியானவராக இருப்பார், தமிழ்நாட்டை பாஜக வளருவதற்கு அவர் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவாருங்கிறதுனால தான் அவரை கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதுதான் நான் ஏற்கனவே அந்த கன்ஃபரன்டேஷனல் ஆட்டிடியூட் இருக்குல்ல, டைரெக்டாக ஒரு ஆளும் கட்சி, உங்ககிட்ட 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் மத்தியில் எங்கள் ஆட்சி இருக்கிறதுனால கன்ஃபரன்டேஷனல் ஆட்டிடியூட் அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த கன்ஃபரன்டேஷனல் ஆட்டிடியூட் நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு ஒரு ட்வீட், ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறது, இன்னொன்று வெல் ரிசர்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு சில சமயம் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசியிருக்காங்கங்கிறதுக்காக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே தவறுன்னு சொல்லணும். நிறைய இடங்கள்ல வெல் ரிசர்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த பிம்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு பாஜக நம்புது. நமக்கான வளர்ச்சி பாதை ஓப்பன் ஆயிருக்கு, வளர்ச்சி அடைய வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு, பட் அந்த ரோடே ஓப்பன் ஆகாம இருந்தது. அதை ஓப்பன் பண்றதுக்கு அண்ணாமலை ஒரு பெரிய உதவி பண்ணாருங்கிறது பாஜக தலைமை அதை அக்னாலேஜ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு குறுக்கீடு சார் இந்த இடத்துல மட்டும். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாஜக நம்புறாங்க அப்படின்னு. இதற்கான முக்கியமான காரணம் திமுக எதிர்ப்பை ரொம்ப வலுவா அதிமுகவை விட பாஜக பேசுறது காரணமா, இல்ல அதிமுக களத்தை விட்டதை பாஜக கரெக்டா கேப்சர் பண்ணிட்டாங்கன்றது காரணம்? இல்ல, திமுக எதிர்ப்பை பாஜக ரொம்ப தீவிரமா எடுக்கிறது ஒரு பெரிய காரணம். அது நாங்க தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் ஆப்பனன்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஆப்பனண்டா நாங்களும் மாறுவோம்னு பேசுறாங்கல்ல, அது மக்கள்கிட்ட நிறைய எடுப்படுது. ஏன்னா நீங்க அதிமுகவுக்கான வாக்குகள் 25 to 30% இருக்குங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஒன்றும் பெருசா பண்ண முடியல. 20% அவங்களுக்கு ஸ்டெடியா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையே நீங்க பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் கூடுவதற்கான காரணம் என்னன்னா, அவங்களோட ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலே திமுக எதிர்ப்பா திமுக ஆதரவாங்கிறது தான் 75 வருடமா. அதுதான் உண்மை. திமுக வருதா இல்ல திமுகவுக்கு எதிர்க்கிற கட்சி வருதாங்கிறது தான் தமிழ்நாட்டில் அரசியல். திமுகவை வைத்துதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது 75 ஆண்டுகளாக. அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கு அப்படின்னு இவர் சொல்லும் போது, அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்ங்கிறது இங்க ஒரு சைசபிள் ஓட் பேங்க். அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் இருக்குல்ல, அவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, நாளைக்கு சீமான் அவர்களே கூட ஒரு மிகப்பெரிய ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ரைடன்ட் ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவருக்கு போகும். இப்ப விஜய்க்கு அந்த வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வாக்குகளை எல்லாம் 24ல திரு அண்ணாமலை அவர்கள் ஓரளவுக்கு எடுத்திருக்கலாம் பிஜேபிக்கு. அதுதான் அந்த ஆன்டி ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க்குள்ள இவங்க போறதுதான் இவங்களோட ஐடியாவா இருந்தது. இன்னொன்னு,
அது இல்லாம பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமானவர் அண்ணாமலை. அதனாலே கூட அவருக்கு வந்து ஒரு டெல்லியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கலாம். ஏன்னா நாம எல்லாருமே பார்த்ததுதான், அண்ணாமலை அவர்களுடைய அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்கு அமித்ஷா வருகிறார், நிறைவு செய்வதற்கு பிரதமர் வருகிறார். அது வந்து பிஜேபியில எல்லா மாநிலத்திலும் எல்லா விஷயங்களும் நடக்குது. ஆனா எல்லாத்துக்கும் அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் போறதில்லை. இதுக்கு ரெண்டு பேருமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து அண்ணாமலை அவர்களை தட்டி கொடுக்கிறார், அவரை கட்டி பிடித்து ஆரவாரம் செய்கிறார் பிரதமர் அப்படின்னும் போது அவருக்கான ஸ்பேஸ் அங்க கொடுக்குறாங்க. அப்ப அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அண்ணாமலை. அப்ப அந்த அண்ணாமலையே ஒருவேளை நீங்க வந்து இந்த விவகாரம் இப்போ நடந்துடக்கூடிய இந்த ஸ்பெக்குலேஷன்ஸை நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் கூட, ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்படுறார் அப்படின்ற அந்த முடிவுக்கு வராங்க அப்படின்னா அது அவங்க எப்படி சார் இல்ல ஸ்பெக்குலேஷனை நான் நம்பலன்னு இல்லை, ஸ்பெக்குலேஷனை நம்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறதாங்கிறது தான். சி அஃபீஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது திரு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு சொன்னதை வந்து நீங்க இன்டர்பிரேட் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. கரெக்ட். நம்ம எப்படி டீகோட் பண்றோம்? இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை அவர்களை நீக்கினால்தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம்னு சொல்றதுக்கு டெல்லிக்கு போய் சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அத டெல்லிக்கு போயிட்டு அவங்க சொல்லிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதற்கு முன்னாலே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இல்லைங்க, அவரை நீங்க நீக்கினாதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கே அப்ப அவ்வளவு தீவிரமா அதிமுக இருக்குன்னா அது ஸ்டாண்டா போட்டு அவரை நீக்கின பிறகு போய் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கலாமே. சி அதிமுக கூட்டணிக்காக அவரை பதவி விலக சொல்வார்களா இல்லையாங்கிறத வந்து நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலாம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அவரே சொன்ன மாதிரி அப்பாயிண்டட் பிரசிடென்ட் தான். தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர், காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி பிஜேபியில இருந்தாலும் சரி, அவங்களுக்கே தெரியும்ல, அவங்களை எப்போ வேணாலும் கட்சி தலைமை வேண்டாம்னு நினைச்சா எடுத்துடலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை நீக்கணுமா இல்லை புதிய தலைவரை நியமிக்கணுமாங்கிறது வந்து பிஜேபி வந்து வெல் தாட் அவுட் டிசிஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்த ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்யும் ஒருவரை கூட்டிட்டு வந்து அவங்க அரசியல்ல கொண்டு வந்து அவர் மீது பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் இல்லை, அவரை வச்சு கட்சியை வளர்க்கறது மட்டும் இல்லை, அது நிறைய ஆமா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் இல்லை, அதை யோசிப்பாங்கல்ல அவங்க. இன்னொன்னு, அவரை எடுத்து விட்டால் அப்ப என்ன மாதிரி ஒரு மெசேஜ் போகுது பிஜேபி கேடர்ஸ்க்குங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. அப்ப கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க வந்து கட்சி தலைவரையே இப்படி பண்ணவரையே நீங்க வந்து மாத்துவீங்களாங்கிற கேள்வியும் இருக்கு. இதற்கெல்லாம் பாஜக தலைமை வந்து யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு டிசிஷனா இது இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அண்ணாமலையை நீக்கிறாங்க அப்படின்னா அது கேடர்ஸ் மத்தியில் இது மாதிரி போய் சேரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. கேடர்ஸ் மட்டும் இல்லை, சப்போர்ட்டர்ஸையும் சேர்த்து. அது என்னன்னா, எல்லாரும் ஒரு கட்டத்துல இப்ப யாரை தலைவராக நியமித்தாலும் சரி, யாரை தலைவராக நியமிக்கவில்லை என்றாலும் சரி, ஒருவரை நீக்கினாலும் சரி, கேடர்ஸ் கொஞ்ச நாளைக்கு டென்ஷனா இருப்பாங்க. பட் அதன் பிறகு வந்து கட்சி தான் முக்கியம். அது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கட்சி முக்கியம், அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம். ஸோ அவங்கள வந்து ஓரளவுக்கு அவங்க அப்புறம் கட்சி ஜெயிக்கணுமா இல்லையான்னும் போது வந்துருவாங்க. பட் இது பிஜேபி எடுக்க வேண்டிய டிசிஷன். இந்த டிசிஷனை வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் எடுப்பாங்க. ஒன்று அமித்ஷா, இன்னொன்று மோடி. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவு இது. வேற யாருமே இந்த டிசிஷன்ல வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ் டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை தெம். ஆகஸ்ட் 2020 இப்ப கட்சியில சேர்றாரு. ஜூலை 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஜூலை 8 2021 முருகன் அவர்களுக்கு 7ஆம் தேதி பதவி கிடைக்கிறது மத்திய அமைச்சராக. மறுநாள் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக நியமிக்கப்படுகிறார். 11 மாசத்துல இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தவருக்கு அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல யோசிக்காம அந்த முடிவை எடுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அவரை கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து தேர்தலுக்காக ஒதுங்கி இருங்கள், அவருக்கு வேற. பட் அப்படியே அவரை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாலும் கூட அவங்க வந்து இணையான ஒரு பதவியை கொடுக்காம இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்தே தீருவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அவரால் கட்சி வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத அவங்க வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஒரு அலையன்ஸ்க்காக ஒரு ஏற்கனவே நமக்காக வேலை செஞ்சவரை எடுக்கணுமா இல்லையா? ஏன்னா இது தெலுங்கானால நடந்திருக்கு. காஸ்ட் ஈக்குவேஷனுக்காக பண்டி சஞ்சய் அவர்களை ரிமூவ் பண்ணிட்டு திரு கிஷன் ரெட்டியை திருப்பி கொண்டு வந்தாங்க. இல்லாமல்லாம் இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நெக்ஸ்ட், பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் அபவ். பட் அதெல்லாம் மீறி இந்த அலையன்ஸ் வந்து எப்படி கட்டமைக்க போறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரேஸ்ல நிறைய பேர் அடிபடுது சார். அண்ணாமலைக்கு அடுத்து இவங்க தான் அப்படின்ற ரேஸ்ல நிறைய பேர் அடிபடுது. உங்க சோர்ஸ் பிரகாரம் யார் பேர்லாம் அடிபடுது? இல்ல இது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பெக்குலேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. யாருக்குமே தெரியாது திரௌபதி முர்மு அவர்களை தான் வந்து இவங்க பிரசிடென்டா கொண்டு வர போறாங்கன்னு, ராம்நாத் கோவிந்த் அவர்களை தான் பிரசிடென்டா கொண்டு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நிர்மலா சீதாராமன் அவருக்கு 2019 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்கன்னு யாராவது எதிர்பார்த்தோமா? திரு ஜெய்சங்கர் அவர்களை வந்து மந்திரியாக நியமிப்பார்கள்னு யாராவது எதிர்பார்த்தோமா? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ ஜேர்னலிஸ்டா நான் ஸ்பெக்குலேட்டே பண்ண மாட்டேன். அதுவும் எஸ்பெஷலி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அந்த கட்சிக்கு தலைவர்களாக வந்த பிறகு அந்த கட்சியில ஸ்பெக்குலேட் பண்றது வந்து அட்டர் வேஸ்ட். எந்த ஒரு ஸ்பெக்குலேஷனுமே சரியா, மீடியாவோட ஸ்பெக்குலேஷன் எதுவுமே சரியா வந்ததே கிடையாது. டெல்லி முதல்வர் எடுத்துக்கோங்க, யாரு எவ்வளவு பேர் ரேஸ் அடி பண்ண முன்னாள் முதல்வர் பர்வேஷ் வர்மால இருந்து எவ்வளவு பேர் சொன்னாங்க. கடைசியில யாரை சூஸ் பண்ணாங்க? இங்க இருந்தோ ஒருத்தர் எடுத்து ராஜஸ்தான்ல யாரை சூஸ் பண்ணாங்க? மத்திய பிரதேஷ்ல யாரை சூஸ் பண்ணாங்க? சத்தீஸ்கர்ல யாரை சூஸ் பண்ணாங்க? ஸோ அதனால பிஜேபி விஷயத்துல ஆஸ் எ ஜேர்னலிஸ்டா நான் ஸ்பெக்குலேட் பண்ண மாட்டேன். அது வந்துருங்க. அப்படி உண்மையில இதுல 2 ஆப்ஷன் பேப்பர்ல பார்த்து தமிழ்நாட்டு அப்படின்னு யார் சொல்றா? இல்ல இதுல 2 ஆப்ஷன் தான். பாஜகவுக்கு புது தலைவரை அவங்க நியமிக்கணும். அது அண்ணாமலை அவர்களை கண்டினியூ பண்றாங்களா இல்ல அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தருங்களை போடுறாங்களாங்கிறது மட்டும்தான். ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில 3 வருஷத்துக்கு ஒரு முறை தலைவர் மாத்தணும். அண்ணாமலை அவர்கள் 3 வருடங்கள் கிட்டத்தட்ட 3.25 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ ஆர்கனைசேஷன் எலெக்ஷனுக்காக அதை தள்ளி போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷன் எலெக்ஷன் முடியும் போது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 நாளா கொடுக்கப்படாதுன்னு பேசுறாங்க, அவ்வளவுதான். ஸோ கொடுக்கப்படுதா இல்லை வேறு ஒருவரை அவர்கள் நியமிக்கிறார்களா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வாரத்தில் வந்துரும்னு சொல்கிறாங்க. வந்த பிறகு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்பெக்குலேஷனுங்கிறது வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்காது. ஏன்னா அந்த ஸ்பெக்குலேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபெயில் தான் ஆகிடும். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.